குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆடியோவில் நம்ம சில ஈக்விட்டி ஸ்டாக்ஸை பற்றி பார்க்கலாம். இது ரொம்ப பேர் கேட்டிருக்க கேள்வி. ஃபஸ்ட்டு இந்த சன் டிவியை பற்றி கேட்டிருக்காங்க. சன் டிவி ஷேர் இப்போ ட்ரேட் ஆகிற ப்ரைஸ் 543 ட்ரேட் ஆகுது. இவன் இந்த 520க்கும் 613க்கும் ட்ரேட் ஆகிட்டே இருக்கான். எப்போதுலேருந்து ட்ரேட் ஆகிறான்னா, எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் ஜூலையிலேருந்து டிசம்பர் வரையும் அந்த 520 வரையும் 520, 23 வந்துட்டு மறுபடியும் அந்த 600 வரையும் போகிறான். மறுபடியும் 600 அங்கேருந்து மறுபடியும் கீழே வரான். இது ஒரு சேனல் பேட்டர்னுக்குள்ளே இது ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இப்போ 543 இருக்குது. இது ஆர்எஸ்ஐயில் பார்த்தா 43ல் இருக்குது. இப்போ தான் இவன் மேலே போயிட்டு 580 வரையும் போயிட்டு அங்கேருந்து கீழே இறங்குது. இது இன்னும் ஃபர்தராக கீழே இறங்குச்சுன்னா அகைன் அந்த 531 ஒரு சப்போர்ட் இருக்குது. இல்லைனா பழைய ரேஞ்ச் அதே 520 வரையும் கீழே இறங்கும். அங்கே மறுபடியும் மேலே தான் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த சன் டிவி கொஞ்ச நாளாகவே இந்த ரேஞ்சுக்குள்ளேயே ஆடிக்கிட்டு இருக்கான். இதை அவர் ஹையில் வாங்கி வச்சுருக்கேன், இதை கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்டிருக்காரு. இதோட ஃபண்டமெண்டல் செக் பண்ணால் பிஇ ரேஷியோலாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. 13 கிட்ட தான் இருக்குது. ப்ரைஸ் டு புக்கு 1.73 தான் இருக்குது. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 14 கிட்ட இருக்குது. ஆர்ஓசி நல்லா தான் இருக்குது. டிவிடெண்ட்டு 2.53% கொடுக்குறான். ஸோ இது லாங் டேர்முக்கு சூட்டபுளாக இருக்கும். ஆனால் இது ஷார்ட் டேர்மில் ஓவர் ஹை வெலாட்டிலிட்டியாக இருக்குது. என்ன இதில் நியூஸ் இருக்குதுன்னு தெரியல. ஹெவியாக ஆடிக்கிட்டு இருக்கான். அந்த ப்ரைஸ் பேட்டர்னுக்குள்ளேயே ஆடுறான். 600க்கும் 520க்கும். இதுவே இங்கே ஒரு 6 மாதமாக இந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் இருக்குது இந்த சன் டிவி. ஷேர் ஹோல்டர்ஸ் யார் பார்த்தா ப்ரொமோட்டர்ஸ் கிட்ட தான் 75% வச்சுருக்காங்க. எஃப்ஐஸ் ஒரு 7%, மியூச்சுவல் ஃபண்டு ஒரு 10%, இன்சூரன்ஸ் கம்பெனி ஒரு 0.72%, நான் இன்ஸ்டியூஷன் ஒரு 8% வச்சுருக்காங்க. இந்த ஸ்டாக்ஸு ஃபண்டமெண்டலாக செக் பண்ணால் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது லாங் டேர்முக்கு. ஆனால் ஷார்ட் டேர்மில் இது ஹெவியாக ஏற்ற இறக்கம் அதிகமாக இருக்குது. இதுதான் இந்த டெக்னிக்கலில் இருக்கிறது. எல்லாருமே வச்சுருக்காங்க. டிஐஸ் மட்டும் இந்த ஷேரில் இல்லை. மற்றபடி மியூச்சுவல், இன்சூரன்ஸ், எஃப்ஐஏஸ் எல்லாருமே வச்சுருக்காங்க. இவனோட 52 வீக் லோ 518. அதான் அந்த 520ன்னு நான் சொன்னேன்ல, 518 வரையும் போயிருக்கான். 52 ஐ 734. ஆனால் இவன் இந்த 600 டச் பண்ணும் போதே அங்கேருந்து இந்த 6 மாதமாக அதுக்கும் இதுக்கும் தான் ஆடிக்கிட்டு இருக்குது இந்த சன் டிவி. இது லாங் டேர்மில் கண்டிப்பாக ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸு. ஷார்ட் டேர்மில் ஹை வெலாட்டிலிட்டியில் டவுன் சைடில் இருக்குது. அப்போது நீங்கள் உடனே தீர்மானிக்க வேண்டியது இது லாங் டேர்முக்கு தான் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தீர்மானிச்சிக்கணும். ஏன்னா ஷார்ட் டேர்மில் பார்த்தீங்களா, இந்த 6 மாதமாக இவனோட ஏற்ற இறக்கம் எப்படி இருக்குது? 100, 120 பாயிண்ட்டுக்கு இறங்கிக்கணும் இருக்குது. ஸோ ஷார்ட் டேர்மில் நம்மளால் ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். லாங் டேர்மில் இவனை ஜென்ரேட் பண்ணலாம். லாங் டேர்மில் இவனை எங்கே பிடிக்கணுன்னா, நான் இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா, 52 வீக் லோ 520 அது வரும்போது அங்கே கொஞ்சம் நல்லா ஒரு பல்காக நம்ம கன்சிடர் பண்ணலாம் இந்த ஸ்டாக்ஸை. இவன் 1 இயர் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா -24% கொடுத்துருக்கான். செக்டாரோட ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா இந்த மீடியாவில் இருக்க ஹோல் மீடியா செக்டாரோட ரிட்டர்ன் -35. ஸோ மீடியா செக்டாரு இந்த வருஷமே ஒரு கந்தல் கோலமாக தான் இருக்குது, மைனஸில் தான் இருக்குது. இவன் சன் டிவி இந்த 1 இயரில் 23.58% லாஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கான். ஏன்னா நான் சொன்ன இந்த ஜூன் டு இந்த டிசம்பரே இதுலேயே ஒரு 7 மாதம் வந்துடுச்சா, அதுக்கு முன்னாடி ஒரு ஹைலேருந்து இறங்கியிருக்கான். ஸோ அப்போ நான் சொன்ன மாதிரி இந்த ஒரு வருஷத்தில் 23% லாஸ்ன்றதை இங்கேயே உறுதி ஆகிப்போச்சு. ஸோ அப்போ என்ன பண்ணணும், 1 இயருக்கு இவன் லாஸாக இருக்கான்னா நம்ம எங்கே ஃபோக்கஸ் பண்ணோன்னா அதோட லோவில் தான் ஃபோக்கஸ் பண்ணணும். புரியுதுங்களா? அப்போ லோவில் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் எந்த இடம் கரெக்டாக இருக்குன்னா அதோட 52 வீக் லோ 520 இருக்குது. அங்கே தான் இதை பிடிக்கணும்.
அந்த 521 உடைக்கிறான் அப்படின்னா அடுத்த சப்போர்ட்டு 473 தான் இருக்குது இந்த சன் டிவிக்கு. எனக்கு தெரிஞ்சு அகைன் வந்து அந்த 520 வந்ததுன்னா கண்டிப்பாக சன் டிவி 473 டச் பண்ணும். ஏன்னா இவன் ஒரு வாட்டி 2 வாட்டி அந்த 520 டச் பண்ணல. எப்போத்துலேருந்து டச் பண்ணுறான்னா செப்டம்பர் மாதத்துலேருந்து டச் பண்ணி மேலே போகிறது, அங்கேருந்து கீழே வர்றது, மறுபடியும் 520 டச் பண்ணுறது, மறுபடியும் மேலே போகிறது. இப்படியே செப்டம்பர் மாதத்துலேருந்து இப்போ வரையும் இந்த டிசம்பரில் இப்போ இன்னும் கீழே வரல, ஆனால் இறங்கிக்கிட்டு இருக்கு. ஸோ இது இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கி விட்டுட்டு நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக நான் புதுசாக இந்த சன் டிவியை என்னுடைய போர்ட்ஃபோலியோவில் மெயின்டைன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதோட 52 வீக் லோ 520 நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஃபோக்கஸ் பண்ணுறது சூப்பராக இருக்கும். லாங் டேர்முக்கு ஒரு 5 வருஷத்துக்கு இதை வாங்கி விட்டுட்டு இதுக்கு மேலே நான் சொன்ன மாதிரி கீழே இன்னும் இறங்குச்சுன்னா அந்த 473 அதுக்கப்புறம் 400 இருக்குது அடுத்த சப்போர்ட். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் வாங்கணும். நான் இப்போ இந்த கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு சொன்ன மாதிரி அங்கெல்லாம் இறங்கும் போது ஆவரேஜ் பண்ணுறதுக்கு மணி வேணும். ஸோ இங்கேயே ஒரு 520 ஒரு 500 1000 ஷேர் வாங்கிட்டிங்கன்னா அதுக்கு மறுபடியும் கீழே இறங்குச்சின்னு வச்சுக்கோங்க, அங்கேருந்து 120 பாயிண்ட் இறங்குற மாதிரி எனக்கு தோணுது சார்ட்டில். ஓகேவா? அப்போது 1000 ஷேரில் 120னா அதுவே நமக்கு வந்துடும் ஒரு 1,30,000 கிட்ட லாஸ்க்கு போயிடும். ஸோ அந்த மாதிரிலாம் மொத்தமாக பல்காக வாங்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிறது தான் புத்திசாலித்தனம். அது மாதிரி செயல்படுத்தினா கண்டிப்பாக ப்ராஃபிட் வர்றதுக்கான வாய்ப்பு இந்த சன் டிவியில் லாங் டேர்மில் இருக்குது. ஓகேங்களா? இதை ஒருத்தர் வந்து அவர் வாங்கிட்டாராம் ஹை ப்ரைஸில். எங்கே வாங்கியிருக்கேன்னா அவர் எக்ஸாக்டாக ஒரே நிமிஷம், அவர் வாங்கின ப்ரைஸ் வந்து 581 வாங்கிட்டேன் அப்படின்றார். 581னா அதான் RSI 60 கிட்டே இருக்கும்போது வாங்கியிருப்பாருன்னு நினைக்கிறேன். இப்போ அவன் RSI 43 இருக்கான். ஸோ அங்கேருந்து ஒரு 40 பாயிண்ட் கிட்டே இறங்கிடுச்சு. அவர் எவ்வளோ வாங்கி வச்சுருக்கலாம் சொல்லலை, அந்த ரேஞ்சில் ஹையில் வாங்கிட்டேன் அப்படின்றாரு. ஆக்சுவலி அந்த 481 ஹையே கிடையாது. ஹைன்றது RSIயில் ஒரு 70க்குமே ஒரு 60, 55, 70 பல பேர் வாங்கியிருப்பாங்க. எங்கே வாங்கியிருப்பாங்கன்னா 800 வாங்கியிருப்பாங்க, 900 வாங்கியிருப்பாங்க, 750 வாங்கியிருப்பாங்க. அதுதான் ஹை. நீங்கள் வந்து ஓரளவுக்கு மாடஸ்டி லெவலில் தான் வாங்கியிருக்கீங்க. ஆனால் அது அங்கேருந்து இறங்குது. அவன் இறங்குது 520 வரையும் இறங்கி அதை தான் அவன் செப்டம்பர் மாதத்துலேருந்து அந்த லெவல் வந்துட்டு டச் பண்ணிட்டு மேலே போயிட்டுருக்கான் இந்த சன் டிவி. ஸோ நான் சொன்ன ரேஞ்சஸ் வரும்போது ஆவரேஜ் பண்ணிங்க, கண்டிப்பாக அது அங்கேருந்து ஓரளவுக்கு மேலே அந்த 600 வரையும் அகைன் 600 வரல, எது வரையும் வந்திருக்கான்னா 613. ஆமாம், 613 வரையும் வரான். இல்லைனா அதுக்கப்புறம் 581 வரையும் வரான். இது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட் 581, அதுக்கப்புறம் 613. ஸோ இந்த லெவல் வரும்போது நீங்கள் ஆவரேஜ் கீழே ஒரு ஆவரேஜ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஓரளவுக்கு லாஸஸ் குறையும். உங்களுக்கு மேலே இன்னும் ஃபர்தராக மேலே மார்க்கெட் மேலே வரும்போது உங்களுக்கு ப்ராஃபிட் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த சன் டிவியில். அடுத்தது இந்த ARE&M அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ARE&Mன்னா அது என்னது? அமர் ராஜா பேட்ரி எனர்ஜி மொபைல். ஆமாம், அதுதான். அது வந்து இப்போது ட்ரேட் ஆகுது 925 ட்ரேட் ஆகுது. RSIயில் வந்து ஒன் டே கேண்டில் 37 தான் இருக்குது. இது இன்னும் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபர்தராக 940 வரையும் போயிட்டு அங்கேருந்து இறங்கும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. சார்ட்டில் 940 தான் அதுக்கு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு. அது வரையும் போயிட்டு அது இறங்கும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. இல்லை, இது இங்கே 925 இப்போ ட்ரேட் ஆகுது. இன்னும் ஃபர்தராக அது இறங்குச்சுன்னா எவ்வளோ தொலைவு இறங்குன்னா அகைன் ஒரு 900 வரையும் போகும்னு நினைக்கிறேன். 900 தான் அதுக்கு ஒரு சப்போர்ட் இருக்குது. அது வரையும் கீழே இறங்கும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. பட் இங்கேருந்து அது மேலே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. மேலே போச்சுன்னா அந்த 940 சொன்னல அது வரையும் போகும். சார்ட்டில் அப்படி தான் எனக்கு தெரியுது. ஏன்னா இவன் இப்போ தான் அந்த கீழே எது வரையும் வந்தான்னா 912 வரையும் வந்திருக்கான்.
912 வந்துட்டால் இப்போது 925 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இது இன்னும் கொஞ்சம் மேலே போச்சுன்னா 940 வரையும் போகும். 940 போச்சுன்னா 940 ஸ்ட்ராங்காக கட் பண்ணான்னா அதுக்கப்புறம் இருக்கிறவனுக்கு ரெசிஸ்டண்ட் வந்து 960 தான் இருக்குது, 967 இருக்குது. ஸோ இந்த இடத்த நம்ம அதுக்கப்புறம் அது வரையும் வெயிட் பண்ணிவிட்டு அந்த லெவல் போகும்போது நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணலாம். இல்லை நான் லாங் டேர்ம் தான் இதை வாங்கி வைக்க போகிறேன்னா, லாங் டேர்ம் போகிற மாதிரி இருந்தால் அதோட ஃபண்டமெண்டல் நம்ம பார்க்கணும். ஃபண்டமெண்டல் எப்படி இருக்குது? ஃபண்டமெண்டல் பார்த்தா பிஇ ரேஷியோ 23 இருக்குது. ஓகே. ப்ரைஸ் டு புக்கு 2.20 தான் இருக்குது. இதுவும் ஓகே தான். அப்போது டிவிடெண்ட்டு 1.14% கொடுக்குறான். ROCE 12 கிட்ட இருக்குது. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 10 கிட்ட இருக்குது. ஓகே. இப்போ இந்த லெவலுக்கு இது ஓகே தான். ப்ரைஸ் டு புக்கும் 2 கிட்ட தான் இருக்குது. பிஇ ரேஷியோ 23.41 இருக்குது. அப்போ இது லாங் டேர்முக்கு நீங்கள் சூஸ் பண்ணலாம். இதில் ப்ரொமோட்டர்ஸ் வந்து 33% வச்சுருக்காங்க. FIS 18% வச்சுருக்காங்க. மியூச்சுவல் ஃபண்டு வச்சுருக்காங்க. இன்சூரன்ஸ் கம்பெனி வச்சுருக்காங்க. DIs வந்து 0.27% வச்சுருக்காங்க. நான் இன்ஸ்டியூஷன் வந்து ஒரு 22% வச்சுருக்காங்க. ஸோ எல்லாருமே இருக்கிறாங்க இதில். ஸோ இது ஷார்ட் டேர்மில் பார்த்திங்கன்னா வெரி நெகட்டிவாக இருக்குது. இந்த அமர் ராஜா எனர்ஜி மொபைல் லிமிடெட் லாங் டேர்முக்கு தான் இது பெஸ்ட்டாக இருக்கும். இவன் இந்த 1 இயரோட ரிட்டர்ன் வந்து -24% கொடுத்துருக்கான். ஸோ அதனால் இதை ஷார்ட் டேர்மில் யூஸ் பண்ண முடியாது. லாங் டேர்ம் தான் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். இதோட 52 வீக் லோ வந்து 832 இருக்குது. 52 வீக் ஐ வந்து 1274 இருக்குது. ஸோ இது இன்னும் 52 வீக் லோ வரணுன்னா இங்கேருந்து இன்னும் ஒரு 100 பாயிண்ட் கிட்ட இறங்கணும். இது வந்து ஸ்மால் கேப்பு. இவங்களோட மெயின் ஒர்க்கு வந்து பேட்ரி சம்மந்தமான ஒர்க்கு. ஸோ பேட்ரி தான் இன் ஃபியூச்சர்ஸில் பெரிய லெவலில் வரப்போகுது. EV எல்லாம் உள்ளே வந்தால் பேட்ரி தான் மெயினாக ஒர்க் ஆகும். அப்போது இது நம்ம ஒரு கண் பார்வை இது மேலே வைக்கிறதுல ஒரு நம்பகமான ஒரு ஷேராக இருக்கும் இன் ஃபியூச்சரில் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா பேட்ரியில் இருக்கான். பேட்ரி தான் இன் ஃபியூச்சர் EV வெஹிக்கிள்ஸ்லாம் உள்ளே வந்தால் பேட்ரி வித்து பேட்ரி சார்ஜிங் தான் அதிகமாக வரும். அப்போ இவனோட ஒர்க்கு ப்ராசஸ்லாம் ஹெவியாக நடக்க ஆரம்பிச்சிடும். அப்போ இவனோட க்ரோத்து டெவலப் ஆகும். ஸோ அதை வச்சு நம்ம பார்க்கும்போது இந்த அமர் ராஜா எனர்ஜி மொபைல் பேட்ரி வந்து இன் ஃபியூச்சரில் நல்லா பிக்கப் ஆகிறதுக்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. இப்போ அவன் இருக்கிற அந்த ப்ரைஸை நம்ம பார்த்தோம் 925. ஒரு சப்போர்ட்டு, அதான் நான் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு 900 இருக்குன்னேன். ஆனால் அவன் அங்கேருந்து அவனோட 52 வீக் லோ வந்து அங்கேருந்து 824 என்னமோ நம்ம பார்த்தோம்ல, அதுதான் அவனோட 52 வீக் லோவாக இருக்குது. ஸோ அங்கெல்லாம் வந்துன்னா இதை கண்ணை மூடிக்கின்னு பை பண்ணிக்கலாம். லாங் டேர்முக்கு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் இந்த அமர் ராஜா பேட்ரி எனர்ஜி. அடுத்த ஸ்டாக் வந்து செயில் வந்து இப்போ ட்ரேட் ஆகிற ப்ரைஸ் வந்து 125.91 பைசாவில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இவன் லோ வந்து இப்போ தான் வெள்ளிக்கிழமை தான் 124 ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கான். ஆனால் இவன் கீழே வர மாதிரி இருந்தால் இன்னும் எவ்வளோ தொலைவு வருவான்னா 116 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 116 தான் அவனுக்கான ஃபஸ்ட்டு சப்போர்ட்டே அங்கே தான் இருக்குது. இவன் 125 இப்போ ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அந்த 118 உடைச்சானா 105 வரையும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது கீழே வந்ததுன்னா. இவன் RSIயில் 34 இருக்கான். ஸோ இது வரையும் கீழே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது சார்ட்டில். இல்லை இங்கேருந்து ஒரு பவுன்ஸ் கிடைக்குது அப்படின்னா அதுக்கு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட் எங்கே இருக்குன்னா 130 இருக்குது ஒரு ரெசிஸ்டண்ட்டு. அங்கே போய்ட்டு அது மறுபடியும் கீழே தான் இறங்கும் இந்த செயிலு. இதுதான் இந்த செயிலில் இருக்க ப்ரைஸ் ஆக்ஷன் வித்து டெக்னிக்கல். சரி, இதோட
ஃபண்டமெண்டல் எப்படி இருக்குது அப்படின்றத ஒரு கிளான்ஸ் பார்த்தோம்னா, ஃபண்டமெண்டலில் பிஇ ரேஷியோ 18 தான் இருக்குது. ப்ரைஸ் டு புக்கு 1க்கு கீழே இருக்குது. டிவிடெண்ட்டு 1.27% கொடுக்குறான். ஆர்ஓசிஇ ஆர்ஓஇலாம் பிலோ 10க்கு கீழே இருக்குது. ஸோ இது லாங் டேர்முக்கு தான் நல்லாயிருக்கும். ஷார்ட் டேர்மில் இவனால் ப்ராஃபிட்லாம் பெரிய லெவலில் ஜென்ரேட் பண்ணவே முடியாது. இது ப்ரொமோட்டர்ஸ் வந்து 65% வச்சுருக்காங்க. எஃப்ஐஎஸ் 4%, மியூச்சுவல் ஃபண்டு 6.5%, இன்சூரன்ஸு 11.5%, டிஐஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி 0.04%, நான் இன்ஸ்டியூஷன் வந்து ஒரு 13% வச்சுருக்காங்க. இது வந்து கண்டிப்பாக லாங் டேர்ம் தான் நல்லாயிருக்கும். இவன் இந்த 1 இயரில் அவன் ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்ணது ஒரு 8.5% தான் ஜென்ரேட் பண்ணியிருக்கான். இது பெரிய லெவலில் ஸ்பீடாலாம் இருக்காது. செயில்ன்றது ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, இது கவர்மெண்ட் கம்பெனி, ஸ்டீல் சம்மந்தமானது. இப்போ இருக்கிற இந்த இடம் வந்து நல்ல அட்ராக்டிவ், ஒரு நல்ல கவர்ச்சிகரமான விலையில் தான் இருக்குது, அட்ராக்டிவ் ப்ரைஸில். இது நம்ம இங்கேருந்து ஃபோக்கஸ் பண்ணால் இது லாங் டேர்மில் மட்டும்தாங்க நல்லாயிருக்கும். ஏன்னா இவனோட ஹையஸ்ட்டு ஏற்ற இறக்கமே ஒரு 4 பாயிண்ட்டுக்குள்ளே தான் இருக்கும். இதோட 52 வீக் லோ 99, ஹை வந்து 145. இது வந்து மிட் கேப்பில் வருதுன்னு நினைக்கிறேன். மிட் கேப்பில் வர்றதுனால, ஆமாம் மிட் கேப்பில் தான் வருது. ஏன்னா 51,838 crore அப்படின்னும் போது மிட் கேப்பில் வரும். இது ஷார்ட் டேர்மில் பெரிய லெவலில் ஏற்றம் இருக்காது. ஆனால் லாங் டேர்மில், அதாவது இந்த ஸ்டாக்கு வந்து இவ்வளோ தான் பாயிண்ட், ஒரு நாளைக்கு 2-3 பாயிண்ட்டு தான் ஏறுது. அப்போ லாங் டேர்மில் வந்து பெரிய அளவில் ப்ராஃபிட் வர்றதுக்கும் வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். ஆனால் லாங் டேர்மில் தான் ப்ராஃபிட்டே ஜென்ரேட் பண்ணுது. ஷார்ட் டேர்மில் வந்து நியூட்ரலாக இருக்குது. இதுதான் இந்த செயிலில் இருக்கக்கூடியது. இதை ஒருத்தர் கேட்டிருக்காரு பர்டிகுலராக, செயிலை பற்றி கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னு. இதுதான் செயிலில் இருக்குது. லாங் டேர்ம் மட்டும்தான் இதில் பண்ண முடியும். லாங் டேர்ம்லேயும் பண்ணாலும் பெரிய லெவலில் ப்ராஃபிட் வருமா அப்படின்னா அதுவும் ரொம்ப வர்றதுக்கான வாய்ப்புகள் கம்மியாக தான் இருக்குது இந்த செயிலில். அதுக்கடுத்த ஸ்டாக்ஸ் வந்து யூனியன் பேங்க் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யூனியன் பேங்க் இப்போ ட்ரேட் ஆகுறது 154 ரூபாயில் ட்ரேட் ஆகுது. இவன் ஆர்எஸ்ஐ 56 இருக்கான். இது எனக்கு தெரிஞ்சு மேலே இன்னும் போயிடும். எது வரையும் போகணும், அதுக்கு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு 158 இருக்குது. அதுக்கப்புறம் 160 இருக்குது இந்த யூனியன் பேங்க்கு. அது வரையும் போகிறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கிற மாதிரி தான் சார்ட்டில் இருக்குது. கீழே இறங்குனா அந்த அதுக்கான ஃபஸ்ட்டு சப்போர்ட் கீழே எங்கே இருக்குன்னா 147 இருக்குது. எனக்கு 147லாம் வராது, மேலே தான் இன்னும் போகும். இங்கேருந்து ஒரு 7-8 பாயிண்ட் மேலே போகிற மாதிரி தான் சார்ட்டில் ஷோ ஆகுது. ஏன்னா ஆர்எஸ்ஐயில் வந்து 56 இருக்குது. ஸோ இது மேலே தான் போகுன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அதனால் இதை நீங்கள் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா இது கண்டிப்பாக இன்னும் மேலே தான் போகும். இதோட 52 வீக் லோ வந்து 100 ரூபாயில் இருக்குது. ஹை வந்து 160 ரூபாயில் இருக்குது. ஸோ பக்கத்துலேயே தான் இருக்குது. இது வந்து லார்ஜ் கேப்புங்க யூனியன் பேங்க்கு, பேங்க் செக்டரில். இது ஷார்ட் டேர்மில் கண்டிப்பாக இந்த மாதிரி பேங்க் செக்டரு அதுவும் லோ பிஇயில் இருக்கும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் லாங் டேர்ம் தான் நல்லாயிருக்கும். பப்ளிக் பேங்க் வேறு. ஸோ இது கண்டிப்பாக நம்ம லாங் டேர்ம் தான் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இருந்தாலும் நம்ம போய் ஃபண்டமெண்டல் செக் பண்ணுவோம். ஃபண்டமெண்டல் பார்த்தா பிஇ ரேஷியோ சொல்லலை, அவன் 7க்கு கீழே தான் இருக்கான். ப்ரைஸ் டு புக்கும் 1க்கு கீழே இருக்குது. இவன் டிவிடெண்ட்டு 3.05% டிவிடெண்ட் சூப்பராக கொடுக்குறான். ஆர்ஓசிலாம் நல்லா தான் இருக்குது. ஸோ இதை லாங் டேர்ம் ஃபோக்கஸ் பண்ணுறவங்க பண்ணலாம், நல்லா இருக்குது. இதில் ப்ரொமோட்டர்ஸ் வந்து 75% வச்சுருக்காங்க. டிஐஸு 8%, மியூச்சுவல் ஃபண்டு 3.25%, இன்சூரன்ஸ் கம்பெனி 7.5%, டிஐஸ் வந்து 0.29%, நான் இன்ஸ்டியூஷன் ஒரு 6% வச்சுருக்காங்க. ஸோ நம்ம பார்க்குற முக்கால்வாசி பப்ளிக் செக்டர் பேங்க்கில் மியூச்சுவல் ஃபண்டு, இன்சூரன்ஸு இவங்க தான் அதிகமாக வச்சுருக்காங்க. டிஐஸ்ன்னு பார்த்தா
எனக்கு தெரிஞ்சு ரொம்ப மினிமமாக தான் ஷேர் ஹோல்ட் பண்ணுறாங்க. எஃப்ஐஎஸ் கூட இருக்கிறாங்க எல்லாத்துலேயுமே. அதனால தான் இந்த ஈக்விட்டி ஸ்மால் கேப்பு, மிட் கேப் நிஃப்டி 50 இதெல்லாம் இறங்கும் போது அவ்வளோ ஸ்பீடாக இறங்குது. ஏன்னா எஃப்ஐஎஸ் கிட்ட தான் ஹெவியாக வச்சுருக்காங்க. அவங்க செல் பண்ணால் மொத்தமாக தோப்புன்னு விழுந்துடுது. ஸோ இந்த யூனியன் பேங்க் இந்தியா நம்ம சொன்ன இந்த ரேஞ்சஸில் ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். லாங் டேர்ம் தான் சூப்பராக இருக்கும். இது லார்ஜ் கேப்பு. இவன் அந்த 147 நான் சொன்ன மாதிரி வந்ததுன்னா அங்கே ஒரு ஃபோக்கஸ் பண்ணலாம். அதுக்கும் கீழே இறங்குது அப்படின்னா எங்கே இருக்குன்னா 141 இருக்குது. கீழே வந்தால் மேலே போனால் 160 போகும். இவன் பெரிய லெவலெல்லாம் ஏற்ற இறக்கெல்லாம் இருக்காது இந்த யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவில். அடுத்தது ஹெரிட்டேஜ் ஃபுட்டு, அதை கேட்டிருக்காங்க. ஹெரிட்டேஜ் ஃபுட்டு 458 இப்போ ட்ரேட் ஆகுது. அவன் லாஸ்ட்டு வெள்ளிக்கிழமை தாங்க ஒரு பெரிய லோ வந்துட்டு அப்படியே ரிவர்ஸ் ஆகிருக்கான். 443 வரையும் வந்துட்டு 458 அதில் போய் முடிஞ்சிருக்கு. இது எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் கீழே இறங்குன்னு தான் தோணுது. இவன் ரிவர்ஸ் ஆகியிருந்தால் கூட மார்க்கெட்டில் இந்த ரேஞ்ச் வரும்போது 480 வரும்போது மறுபடியும் இந்த செல் தான் ஆக போகுது. அதுதான் இந்த ஷார்ட்டில் ஷோ ஆகுது. 480 ஒரு ரெசிஸ்டண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் 500 இன்னொரு ரெசிஸ்டண்ட் பக்கத்துலேயே இருக்குது இந்த ஹெரிட்டேஜ் ஃபுட்டில். ஸோ கீழே வந்தானா 443 ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. அதுக்கப்புறம் அடுத்த சப்போர்ட் ஸ்ட்ராங்காக எங்கே இருக்குன்னா 400 தான் இருக்குது இந்த ஹெரிட்டேஜ் ஃபுட்டு. ஒரு நிமிஷம் லோட் ஆகுது. ஆமாம், அடுத்த சப்போர்ட்டு 400 தான் இருக்குது. ஆர்எஸ்ஐயில் பார்த்திங்கன்னா இவன் இப்போதைக்கு 38 இருக்குது. ஸோ இது இன்னும் இறங்கும் அப்படின்ற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். நான் சொன்ன மாதிரி அந்த ரெசிஸ்டண்ட்டை தொட்டுட்டு இறங்குதா இல்லை அப்படியே டைரெக்டாக இங்கேருந்தே இறங்குதான்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஃபண்டமெண்டல் பார்த்தா 24 பிஇ ரேஷியோ, ப்ரைஸ் டு புக்கு அதிகமாக இருக்குது, 5 கிட்ட இருக்குது. டிவிடெண்ட்டு 0.54 தான் கொடுக்குறான், ரொம்ப கம்மி. ஆர்ஓசி ஆர்ஓஇயில் நல்லாவே இருக்குது. ப்ரொமோட்டர்ஸ் வந்து 41% வச்சுருக்காங்க. எஃப்ஐஎஸ் வந்து 4.25%. மியூச்சுவல் ஃபண்டு 4% வச்சுருக்காங்க. இன்சூரன்ஸ் கம்பெனி ரொம்ப கம்மியாக வச்சுருக்காங்க. டிஐஸ் வந்து 0.43%. இதில் நான் இன்ஸ்டியூஷன் தான் 50% வச்சுருக்காங்க. இது எல்லாத்துலேயும் நான் இன்ஸ்டியூஷன் போடுறான். இந்த நான் இன்ஸ்டியூஷனில் யாரை இவன் ஃபோக்கஸ் பண்ணுறான்னு தெரில. ரீட்டைலர்ஸையா இல்லை வேறு ஏதாவது என்ன, இதை உட்காந்து ஒரு நாள் நான் தேடணும். நான் இன்ஸ்டியூஷன்றது இவன் யாரை ஃபீல் பண்ணுறான் அப்படின்னு. ரீட்டைலர்ஸ் நம்மளையெல்லாம் சொல்கிறானா இல்லை நம்மளை மாதிரி இன்னும் வேறு யாரெல்லாம் இதில் வராங்கன்னு பார்க்கணும். இதில் ரீட்டைலர்ஸ் கிட்ட பப்ளிக்கு இவங்கெல்லாம் உள்ளே வந்தாங்கன்னா இவன் பப்ளிக்கிட்ட தான் இப்போ அதிகமாக இருக்குது. இவனோட 1 இயர் ரிட்டர்ன் பார்த்தா மைனஸில் இருக்குது. இந்த ஹெரிட்டேஜ் ஃபுட்டு செக்டார் ரிட்டர்ன் பார்த்திங்கன்னா 1% கூட வரல இந்த 1 இயரில். இவன் வந்து ஸ்மால் கேப்பில் இருக்கான். இவன் எஃப்எம்சிஜி ஃபுட்டு அந்த டிபார்ட்மெண்ட்டு செக்டாரில் இருக்குது. இது லாங் டேர்மில் தான் நல்லா இருக்குது. ஆனால் இப்போதைக்கு ப்ரைஸ் டு புக்கு அதிகமாக இருக்குது. அப்போ இது இன்னும் கரெக்ஷன் ஆகுன்றது கண்கூடாவே நமக்கு சார்ட்டை ஃபண்டமெண்டலில் பார்த்தாவே தெரியுது ஹெரிட்டேஜ் ஃபுட்டு. நான் அதனால தான் சொன்னேன் இது அகைன் இந்த 443 400 வரும் அப்படின்ற மாதிரி. ஸோ இது இப்போதைக்கு ப்ரைஸ் புக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இது இன்னும் இறங்குச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம இதை ஃபோக்கஸ் பண்ணுறது பெட்டராக இருக்கும். 400 வந்ததுன்னா அப்போ நம்ம இதை ஃபோக்கஸ் பண்ணலாம். அடுத்தது கேடிகே பேங்க்கு. கேடிகே பேங்க் வந்து இப்போது 200 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இவன் இப்போ தாங்க 175 சல்லுன்னு மேலே போயிருக்கான். 174 மேலே போயிருக்கான். 174 எப்போ வந்தான்னு நினைக்கிறீங்க?
போன நவம்பர் மாதம் 18ஆம் தேதி தான் வந்தது. அங்கேருந்து போயிட்டு 220 வரையும் போயிட்டு அங்கேருந்து இறங்கிக்கிட்டு இருக்கு இந்த கேடிகே பேங்க்கு. கேடிகே பேங்க்னா கர்நாடகா பேங்க்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், கர்நாடகா பேங்க்கே தான் நினைக்கிறேன். இல்லை, அதுதான். 220 ரூபா வரையும் டச் பண்ணிட்டு இப்போ 200 ரூபா 47 பைசாவில் ட்ரேட் ஆகுது. இது RSI 52ல் இருக்குது. ஏன்னா இவன் இப்போ தான் ஓவர் பாட் ஜோன்லேருந்து ரிட்டன் ஆகி கீழே இறங்கிக்கிட்டு இருக்கு. டெக்னிக்கலாக EMI கிராஷ் ஓவர்லேயும் ஸ்டில் இன்னும் புல்லிஷில் தான் இருக்குது, இன்னும் கீழே வரல. ஆனால் இது கீழே இறங்குற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. பார்க்கலாம் எவ்வளோ தொலைவு வருது. அப்படி ஃபஸ்ட்டு இறங்குச்சுன்னா 190 ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு, அதுக்கப்புறம் 173 பழையபடி. ஃபஸ்ட்டு சப்போர்ட் எங்கே இருக்குது? 185 இருக்குது ஃபஸ்ட்டு சப்போர்ட். ஓகேங்களா? அதுக்கப்புறம் 173. ஸோ இங்கேருந்து இவன் இறங்குற மாதிரி இருந்தால் 15 பாயிண்ட் இன்னும் இறங்கணும். ஸோ நான் சொன்ன லெவல்லாம் வந்தால் அப்போ இவனை ஃபோக்கஸ் பண்ணலாம். இதுதான் இதில் இருக்கிற சார்ட்டோட அனலைஸு. இதோட ஃபண்டமெண்டல் எப்படி இருக்குதுன்னு ஒரு வாட்டி பார்த்துருவோம். ஃபண்டமெண்டல் PE ரேஷியோ 6 தாங்க இருக்குது. ப்ரைஸ் டு புக்கு 1க்கு கீழே இருக்குது. டிவிடெண்ட்டு 2.5% கொடுக்குறான். ROC ROEலாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. நெட் NPA டு புக் வேல்யூ ரொம்ப அதிகமாக இருக்குது. FIS வந்து ப்ரொமோட்டர்ஸ்கிட்டே இது இல்லை. FIS கிட்ட 14.60%, மியூச்சுவல் ஃபண்டு ஒரு 7.5%, இன்சூரன்ஸ் கம்பெனி ஒரு 8.5%, டிஐஸ் வந்து ரொம்ப மினிமமாக தான் வச்சுருக்காங்க. நான் இன்ஸ்டியூஷன் 70% வச்சுருக்காங்க. இது ஏன் வந்து ஏறலை அப்படின்றது இதனால தான் தெரியுது. நான் இன்ஸ்டியூஷன் பப்ளிக் தலையில் தான் அதிகமாக இருக்குது. அப்புறம் யார் இதை மேலே ஏற்றுறது? ஸோ கஷ்டம். இது வந்து ஸ்மால் கேப்பு, இதுவும் ஒரு பேங்க் செக்டாரு. ஸோ இந்த கேடிகே பேங்க்கு லாங் டேர்முக்கு தான் சூட்டபுளாக இருக்கும். பட் ஆனால் இது பப்ளிக் கையில் தான் அதிகமாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா நான் இன்ஸ்டியூஷன் எல்லா ஷேர்லேயும் அவங்க தான் அதிகமாக வச்சுருக்காங்க. ஸோ இதை வந்து வாங்கி விட்டுட்டு கம்முன்னு விட்டுடணும் போல இருக்குது. இதை வந்து இந்த பைபேக் ஆஃபர் அப்படி இப்படின்லாம் போட்டு ப்ரொமோட்டர்ஸ் மறுபடியும் வாங்கினா தான் உண்டு. அப்படி வாங்கினா அப்போது வந்து இந்த ப்ரைஸ் ஏறும்னு நினைக்கிறேன். இது இங்கேருந்து இன்னும் இறங்க தான் செய்யும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு சார்ட்டில் ஷோ ஆகுது. ஸோ இந்த கேடிகே பேங்க்கு நீங்கள் வச்சுருக்கீங்க போல இருக்குது. வச்சுருந்தீங்கன்னா இப்போ தான் அவன் 220 போய் டச் பண்ணான், அங்கேயே நீங்கள் விற்றுருக்கலாம். இப்போ மறுபடியும் 200க்கு வந்துட்டான். மறுபடியும் அது அந்த 173 வரும் மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா அதோட ஃபண்டமெண்டல் நம்ம பார்த்தோம்ல, ஃபண்டமெண்டல் பார்த்தா லாங் டேர்ம் தான் வச்சுருக்க முடியும். வேறு இவன் ஷார்ட் டேர்ம்லலாம் ஒன்றுமே ஜென்ரேட் பண்ணவே மாட்டான். அதுக்கப்புறம் இருக்கிறது IRB, கடைசி ஸ்டாக்கு. IRBன்றது IRB இன்ஃப்ரா டெவலப்மெண்ட்டு. இது இப்போ ட்ரேட் ஆகுது 41 ரூபா 9 பைசாவில் ட்ரேட் ஆகுது. RSI 37 தான் இருக்குது. இது ஃபண்டமெண்டல் செக் பண்ணி பார்த்தா PE ரேஷியோ 30 கிட்ட இருக்குது, அதிகமாக இருக்குது. ப்ரைஸ் டு புக்கு 2க்கு கீழே இருக்குது. டிவிடெண்ட்டு 0.58, ROC ROEலாம் அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாகவே இல்லை. ப்ரொமோட்டர்ஸ் கிட்ட 31% இருக்குது. FIS வந்து ஒரு 6.5%, மியூச்சுவல் ஃபண்டு ஒரு 4.25%, டிஐஸ் கிட்ட எக்கச்சக்கமாக இருக்குது. என்னங்க டிஐஸ் இவ்வளோ வச்சுருக்கான்? 36.81% வச்சுருக்கான். இது தாங்க நான் இவ்வளோ பார்க்குறேன் டிஐஸ் ஃபஸ்ட் டைமு. 16.6% நான் இன்ஸ்டியூஷன். ஸோ டிஐஸ் கிட்ட தான் ஹெவியாக இருக்குது. டிஐஸ் கிட்ட இவ்வளோ ஹெவியாக இருக்குது. PE ரேஷியோ 28.33 இருக்குது. ப்ரைஸ் டு புக்கு கம்மியாக தான் இருக்குது. அப்புறம் ஏன் இதில் ROC ROE எல்லாம் இவ்வளோ கம்மியாக இருக்குது? ஸோ இவனோட 52க்கு வீக் லோ 40ல் இருக்குது, ஹை வந்து 60ல் இருக்குது. ஸோ இவன் 52 வீக் லோ கிட்டக்க தான் இருக்கான். ஸோ இங்கேருந்து அது பவுன்ஸ் ஆகக்கூடிய இடமா அப்படின்றத பார்க்கணும்.
சார்ட்டில் அனலைஸ் பண்ணால் ஆமாம் 40.45 அதுதான் அதுக்கு ஃபஸ்ட்டு சப்போர்ட். அதை தான் இவன் இப்போ டச் பண்ணிட்டு இருக்கிறான். அதுக்கு கீழே இன்னும் இறங்குற மாதிரி இருந்தால் எது வரையும் இறங்கும் அப்படின்றத பார்த்தா, அதுக்கு கீழே இவன் இறங்குற மாதிரி இருந்தால் 36 அடுத்த சப்போர்ட். 36 தாங்க இருக்குது அடுத்த சப்போர்ட். 36ஐயும் உடைச்சிக்கிற மாதிரி ஒரு நெக்ஸ்ட் ஆப்ஷன் இருந்தால் 32. இது ரொம்ப பெரிய லெவலெலாம் கீழே பெரிய ஏற்ற இறக்கம்லாம் இருக்காது, மெதுவாக தான் இருக்கும். இவன் ஐ போனான்னு வச்சுங்க, அது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட் எங்கே இருக்குன்னா 47 தான் இருக்குது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட். ஸோ இதுதான் இந்த ஐஆர்பி இன்ஃப்ராவில் வந்து டிஐஎஸ் கிட்ட தான் அதிகமாக ஷேர்ஸ் இருக்குது. ஸோ இது இங்கேருந்து இப்போ இருக்கிற இந்த 41 ரூபாயில் இருந்து மேலே போச்சுன்னா 47 ரூபா வரையும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இது இன்னும் கீழே இறங்கும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. எது வரையும் இறங்குன்னா 37 ரூபா வரையும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதையும் உடச்சிட்டானா 31 ரூபா வரும், அது வரையும் வரும். இதுதான் இந்த ஐஆர்பியில் இப்போ இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷன், அதோட டெக்னிக்கல் அண்டு சார்ட் அனலைஸ், அதோட ஃபண்டமெண்டல் நம்ம செக் பண்ணிட்டோம். இதில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுற எல்லா ஸ்டாக்குமே ஒரு எஜுகேஷன் பர்பஸ் தான். இது வந்து ஸ்டாக்ஸை வாங்கிறதுக்கோ விற்கிறதுக்கோ ரெக்கமெண்டேஷன் கிடையாது. இது ஜஸ்ட்டு ஒவ்வொரு ஈக்விட்டி ஸ்டாக்ஸும் அதோட கரண்ட் சுச்சுவேஷன் எப்படி இருக்குது, இது எங்கே வந்தால் சப்போர்ட் எடுக்கும், எங்கே வந்தால் ரெசிஸ்டன்ட் லெவல் போயிட்டு திரும்பும் அப்படின்ற மாதிரி ஒரு எஜுகேஷன் பர்பஸ். அதுக்காக தான் இந்த வீடியோவை நம்ம டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது பையிங் ரெக்கமெண்டேஷனே கிடையாது. நீங்கள் இதில் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் உங்கள் நிதி ஆலோசகரை தொடர்பு கொள்ளுங்கள். அதுக்கப்புறம் உங்களோட ஓன் டிசிஷனை மேக் பண்ணுங்கள். இதுதான் நான் ஒவ்வொரு வீடியோலையும் ஒரு டிஸ்க்ளைமராக சொல்கிறது. அதே தான் இதுலேயும் சொல்கிறேன். வாங்கிறதுக்கு முன்னாடி உங்கள் நிதி ஆலோசகரை தொடர்பு கொள்ளுங்கள். இந்த ஆடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஃபார்வர்ட் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். வேறு ஒரு ஷேர் ஈக்விட்டியில் நம்ம மீண்டும் சந்திக்கலாம். பாய்.